காய்ஸ் ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எம்எஸ் பாஸ்கரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா இருக்குது. அதனால் வந்து டக்குன்னு ப்ராப்ளம் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சினிமாவில் வந்து சான்ஸ் கிடைக்க சான்ஸ் திக்கும். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு ஸ்டூடியோவில் போய் தான் சான்ஸ் கேட்கணும். சார் வந்து ஒரு ஸ்டூடியோவில் போய் சான்ஸ் கேட்டிருக்காரு. அப்போ இருந்துக்கிட்டு அவங்க வந்துட்டு உனக்கா சான்ஸா, சரி இங்கேருந்து கேட்லேருந்து வெளியே போ, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் வரும், அது லெஃப்ட்டில் கட் பண்ணிடாத, நேராக போ, வடபழனி கோயில் வரும், அங்கேயும் கட் பண்ணிடாத, அது பக்கத்தில் வந்து ஸ்டோர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருப்பாருன்னா, சரி ஸ்டோருக்கு மேலே தான் ஆஃபீஸ் இருக்க மாட்டுக்கு, அங்கே தான் நமக்கு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருக்காரு. அப்போ அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்டோரில் வந்து 1/2 கிலோ சான்ஸ் வேணும்னு கேளு, தருவாங்க, வாங்கிட்டு போ. இது எவ்வளோ பெரிய இன்சல்ட்டு. மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா தரையில் வந்து தகுந்து போகாத நிலைமையாக போய் சான்ஸ் கேட்டிருப்பாரு. ஆனால் ஒரு 30 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கியிருப்பார். என்ன அவார்டு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அவார்டே வாங்கியிருப்பார். ஸோ அன்னைக்கு வந்து மனுஷன் வந்து அன்றைக்கி வந்து நம்ம இன்சல்ட் பண்ணுறாங்கன்னே சொல்லி விட்டுருந்தாரு அப்படின்னா அந்த முயற்சியை இன்றைக்கி வந்து நேஷ்னல் அவார்டே வாங்கியிருக்க மாட்டார். ஸோ அது மாதிரி தாங்க நம்ம லைஃப்லேயும் நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நோக்கி ஓடணும். அதில் வந்து சிலர் வந்து சரியில்லைம்பாங்க அப்படிம்பாங்க. நம்ம வந்து அது கண்டுக்காமல் நம்ம பாட்டு கோலை நோக்கி ஓடினோம் அப்படின்னா நமக்கான இடமும் நமக்குண்டான அங்கீகாரமும் கிடைக்குங்கிறத இவர் லைஃப் மூலியமாக நான்